வணக்கத்துடன் பெப்பரின் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று இலங்கையில் மிக மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் எதிர்க்கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டத்தின் நேரலைகள் பல காட்சிகளாக நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடிகின்றது. இந்த போராட்டத்திற்கு எதிர்பார்க்கப்பட்டதை விட கூட்டம் கூடும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் சார்பில் பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும், அந்த மேடை, அதாவது அங்கு இருக்கக்கூடிய ஒலி பெருக்கிகள் காவல்துறையால் பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியும், கூட்டம் அதிகமாக கூட தொடங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஒரு பதட்டமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. உண்மையிலே எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? எந்தெந்த எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் கைகோர்த்திருக்கிறார்கள்? யார் யார் இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று வெளியேறி இருக்கிறார்கள் போன்ற பல விடயங்கள் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி பரபரப்பாக பேசப்படுகின்றன. நாம் இந்த காணொளியில் அது சார்ந்த பல தேடல்களை பார்க்கலாம். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொளிகளுமே உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இன்று நிகழ்கொடை என்கின்ற பகுதியிலே எதிர்க்கட்சிகள் இணைந்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அது ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டம். ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டம் என்கின்ற பொழுது இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சிகளை சார்ந்த அனைத்து தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முதலில் நமல் ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே போன்றவர்கள்தான் இதற்காக தீவிர களத்தில் இறங்கி இந்த போராட்டத்திற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பரபரப்பான பேச்சு அடிபட்டது. அதில் மஹிந்த ராஜபக்சே முதலில் குறிப்பிட்டார், இந்த போராட்டத்தில் நான் நேரடியாக கலந்து கொள்ளப் போவதில்லை, ஆனால் இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று அறிவித்தார். ஆனால் அதன் பின்பு வந்த செய்தி என்னவென்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, இந்தியாவின் தூதரகத்தை சார்ந்த ஒரு உயர் அதிகாரி மஹிந்த ராஜபக்சே போய் சந்தித்ததாகவும், அந்த சந்திப்பின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சேயும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்கின்ற ஒரு செய்தி உலாவர தொடங்கியது. எனவே இந்த போராட்டத்தில் மஹிந்த ராஜபக்சே கலந்து கொள்வாரா என்கின்ற விடயம் இப்பொழுது நமக்கு தெரிவதற்கான ஒரு களத்தை எட்டியிருக்கும். அதுபோல இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று அறிவித்திருந்த ரணில் விக்ரமசிங்கே தற்பொழுது ஜீவன் தொண்டைமான் அவர்களுடைய திருமணத்திற்காக அவர் இந்தியாவிற்கு சென்று விட்டார். இந்தியாவிற்கு சென்றிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே இந்த திருமணத்திற்குத்தான் சென்றிருக்கிறாரா என்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது, இந்த திருமணத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சில தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கான களங்களை அவர் எடுப்பார் என்கின்றது. ரகசிய சந்திப்புகள் நடத்தப்படுவதற்கான களங்களை எடுப்பார் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் இந்த எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் இருந்து சத்தமில்லாமல் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிற்கு பறந்துவிட்டார் என்பதுதான் செய்தி. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இந்த போராட்டத்திற்கான சூழல்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அனுரா அவர்களை எதிர்த்து போராட்டம், ஆனால் போராட்டத்திற்கு ஆட்கள் வருவதற்கான பேருந்துகளை இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. இது போராட்டக்காரர்களுக்கு அரசு கொடுத்த ஒரு செருப்படி என்ற கருத்துகளும் பதிவிடப்படுகிறது. இந்த சூழலில் திடீரென்று ஒரு மதியம், அந்த காலை ஒரு 11 மணியிலிருந்து அந்த நேரங்களில் ஒரு பரபரப்பு பற்றி கொள்கிறது. அது என்ன பரபரப்பு என்றால், அந்த போராட்டக்களம் நடைபெறுகின்ற இடங்களில் இயங்கிக் கொண்டிருந்த ஒலிபெருக்கிகளை காவல்துறையினர் அகற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் அந்த போராட்ட குழுக்கும் காவல்துறைக்கு எதிரே கருத்துகள் மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பின்பு அரசு சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பாடங்கள் படித்து அந்த பரீட்சை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒலிபெருக்கியில் இருந்து வருகின்ற அதிக ஓசை அவர்களுடைய பரீட்சைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்கின்ற காரணம் எடுத்து வைக்கப்பட்டதின் அடிப்படையில் மாணவர்களுடைய நலன் கருதி இந்த ஒலிபெருக்கிகள் பறிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதுபோல கொழும்பே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு மாபெரும் கூட்டமாக இந்த கூட்டம் மாறும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக எல்லோர் மனதிலுமே இருக்கின்றது.
ஆனால் இப்பொழுது கூட்டம் எதிர்பார்த்த அளவிற்கு வந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாம் வைக்கின்ற பொழுது அவர்கள் தெரிவித்த அளவிற்கு கூட்டம் வந்திருக்கிறதா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றன. இந்த சூழலில் அரசை எதிர்த்து நடத்தக்கூடிய இந்த கூட்டம் அரசுக்கு சிக்கலை கொடுக்குமா அல்லது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குமா என்றால், அரசை பொறுத்தமட்டில் சராசரியாக கூடி கலையப் போகிறார்கள், இதற்கே நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அரசு சார்ந்தவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற செய்திதான் வருகிறது. அவர்கள் இந்த போராட்டத்தை தங்களுக்கு பெரிய பாதிப்பாக நினைக்கவில்லை என்பதாகத்தான் அரசு சார்பில் இருந்து வருகின்ற செய்திகள் நம்மால் உணர முடிகின்றது. ஆனால் போராட்ட களத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டம்தான் ஆட்சியாளர்களை அகற்றுவதற்கான களம், அதற்கான முதல் பிள்ளையார் சொல்லியாகத்தான் இதை பார்க்கிறோம் என்று அவர்கள் மார்பு தட்டியிருக்கின்றார்கள். அதுபோல இந்த போராட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்வோம் என்று அறிவித்த ஒரு சில கட்சிகள் பின்வாங்கிவிட்டது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது பல ஊடகங்கள் இந்த போராட்ட களத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கின்றன. இவைகள் மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை எப்படி கொடுக்கும் என்பதை விட இந்த ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் விதைக்குமா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டம் அவர்கள் எதிர்பார்த்த கூட்டத்தை கொண்டதாக அமையாவிடின் கூட அவர்கள் நினைத்த அளவிற்கு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் உளவு பிரிவுகளை அனுப்பி இந்த கூட்டத்தில் நடைபெறுகின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக நாம் பரவலாக அறியக்கூடிய செய்திகள் மூலம் நம்மால் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றன. இலங்கையில் எப்பொழுதுமே ஒரு ஆட்சி நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துவதும், சில நேரங்களில் அந்த போராட்டங்கள் வெற்றியை நோக்கி நகர்வதும், சில நேரங்களில் அந்த போராட்டங்கள் எதிர்காலத்தை நோக்கி சென்று விடுவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இவைகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு புறம் தமிழர்களை சினப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது அருண் சித்தார்த் என்கின்ற பெயரின் அடிப்படையில் அந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இயக்கத்தை சார்ந்தவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருண் சித்தார்த் அவர்கள் சமீபத்தில் தொடர்ச்சியாக அவர் இயக்கத் தோழர்களை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய களங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு கசப்புணர்வை உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. இன்றைய சூழலில் இலங்கை அரசியல் களத்தில் பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய 2 செய்திகளை உள்வாங்கி இந்த காணொலியை வைத்திருக்கின்றேன். மீண்டும் தொடர்வோம். நன்றியுடன் இன்பா.